ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். காலப்போக்கில் ஒரு சில முக்கியமான சொற்களினுடைய பொருள்களும் அதனுடைய செயல்களும் மாறி போனதுனால மக்கள் அநியாய மரணத்தில் சிக்கி கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில 10 சொற்களை நம்ம எடுத்து அதனுடைய அசலான விளக்கங்களையும் செயல்களையும் இந்த சொற்களும் செயலும் அப்படின்ற தொடரில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ முதல் பதிவில் போன தடவை நம்ம அமரர் அறை மற்றும் அமரர் ஊர்தி அப்படின்ற சொற்களுக்கு உண்டான அசலான விளக்கங்களையும் செயல்களையும் பார்த்தோம். இது 2வது பதிவு. இந்த 2வது பதிவில் நம்ம பார்க்க போகிற சொற்கள் இறைவனடி சேர்ந்தார். இந்த தொடரில் இன்னும் 8 பதிவுகள் இருக்குது. இந்த மொத்தமாக உள்ள இந்த 10 பதிவுகளில் ஏதாவது ஒரே ஒரு பதிவாவது உங்களுடைய அறிவுக்கு சம்மதிக்கிறபடி இருந்தால் அது உங்களை மரணத்தை வெல்றதுக்கு ஒரு படி அருகில் நகர்த்தி செல்லும். எனவே சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிற 8 வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். வாங்க அந்த பதிவுக்குள்ளே போகலாம். சாதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்குண்டான அடையாளங்களை வச்சு இவருக்கு சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்குதுனாலும் அதற்குண்டான தக்க அடையாளங்கள் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே அதற்குண்டான அடையாளங்கள் அப்படின்றது உலகத்தில் உண்டு. அதை இறைவன் படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனிதன் இறைவனடி சேர்ந்து விட்டாரா இல்லையா அப்படின்றதுக்கு என்ன அடையாளம், அது நமக்கு தெரியுமா? இறைவன் அப்படி ஒரு சில அடையாளங்கள் வச்சுருக்காங்களான்னா அடையாளங்கள் கண்டிப்பாக உண்டு. இனிமேல் நம்ம ஒருத்தரை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் இவர் இறைவனடி சேர்ந்து விட்டாரா இல்லையா அப்படின்றது. அந்த அடையாளங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவினுடைய கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இறைவனடி சேர்ந்தார் அப்படின்ற இந்த சொற்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில சந்தேகங்களை ஃபஸ்ட்டு நம்ம தீர்த்துக்குவோம். இறைவனடி சேர்ந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு வாசகத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்த்துருப்போம். அப்போ இந்த வாசகம் எங்கே எழுதி பார்த்துருக்கோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்க எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயசுலேயோ இல்லை அவங்க ஆணோ பெண்ணோ படித்தவரோ படிக்காதோ யாராக இருந்தாலும் அவங்க இறந்த பிற்பாடு இந்த வாசகத்தை அந்த போஸ்டர்லேயோ இல்லை அந்த ஒரு மெசேஜ்லேயோ எழுதி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வாசகத்தில் ஒரு 2 கேள்விகள் அல்லது ஒரு 2 சந்தேகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, யார் இறந்தாலும் இந்த 2 வரிகள் கட்டாயமாக அதில் எழுதுகிறாங்க. அப்போது முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்தாலே இறைவனடி சேர்ந்து விட முடியுமா அப்படின்றது முதல் சந்தேகம். 2வது சந்தேகம், இறைவனடி சேர்ந்தால் வருத்தப்பட வேண்டுமா? ஏன்னா அந்த வாசகத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டார் அதனால் வருத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம உலகத்தில் எழுதி பார்த்துருக்கோமே. அப்போ ஒரு மனிதர் இறைவனடி சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம வருத்தப்படணுமா? அது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா அப்படின்றது 2வது சந்தேகம். இப்போ முதல்ல இந்த 2 கேள்விகளுக்கு உண்டான விடைகளை பார்ப்போம். அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழில் முருகப்பெருமானிடம் வேண்டி ஒரு 4 வரிகள் பாடுறாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எது உண்மை அப்படின்னே தெரியாமல் மாறி மாறி நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு உண்மையான உபதேசத்தை நீங்கள் தந்தருள வேண்டும். அது எனக்கு புரியாது, அதை நீங்கள் எனக்கு விளக்கணும். அதுபோக ஞான தரிசனத்தையும் எனக்கு காட்டணும். இதெல்லாம் செஞ்சு நான் உங்களுடைய திருவடி சேரணும். இது எல்லாம் ஒரு நாள் நடக்குமா? எனக்கு இது நடக்கணும், இதை நீங்கள் செய்யணும். அது எந்த நாள் அப்படின்னு முருகப்பெருமானிடம் கெஞ்சி இறைஞ்சி வேண்டார். அப்போது இங்கே அருணகிரிநாதர் அவர்கள் திருவடி அப்படின்னு குறிப்பிடுறது அந்த இறைவனடி தான். அப்போ அந்த இறைவனடி சேர்றது எனக்கு ஒரு நாள் நடக்குமா? அப்படி நான் சேர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்றாரு. எனக்கு நீங்கள் ஞானத்தை காட்டணும், எனக்கு நீங்கள் விளக்கணும், ஞான தரிசனை பெறணும், அப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியாக கேட்குறாரு, இதெல்லாம் ஒரு நாள் நடக்குமா? அந்த நாள் என்னைக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்றார். அப்போ இது ஒரு அரிதிலும் அரிதான விஷயம் அப்படின்றதுனால தான் அருணகிரிநாதர் அவர்கள் கெஞ்சி அதை வேண்டுறாங்க, அது அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு. இப்போது அருணகிரிநாதருக்கும் ஒரு நாள் கடைசி மூச்சு அப்படின்றது உண்டு. அப்போது இறந்ததற்கு பிற்பாடு எல்லாருமே இறைவனடி தான் சேர போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாடலில் 4 வரிகளில் பயங்கர தெளிவாக முருகப்பெருமானிடம் கெஞ்சி அவர் இறைஞ்சி வேண்டணும் அப்படின்றதுக்கு அவசியமே கிடையாது. இறந்தால் இறைவனடி தான் சேர போகிறோம் அப்படின்னா இதை தெளிவாக இறைவனிடம் கேட்கக்கூடிய அவசியம் இல்லை. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன திட்டவட்டமாக தெரியுது அப்படின்னா,
இந்த விஷயம் நடக்கிறது ரொம்ப கடினம். இறைவனடி சேருதல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இறந்தவர்கள் அனைவரும் இறைவனடி சேர முடியாது. அதுக்காக தான் இந்த ஒரு பெரியோர் அந்த காலத்திலேயே முருகப்பெருமான்கிட்ட கெஞ்சுறாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் நடக்காது. ஆனால் எனக்கு வேணும், மனிதத்துவம் எடுத்த எனக்கு வேணும், அதை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கெஞ்சி இறைஞ்சி வேண்டுறாங்க. சரி, இது அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழில் வேண்டுறாங்க. இப்போ பைபிளில் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லூக்கா அப்படின்ற ஒரு அத்தியாயத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இயேசு பெருமான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பரலோகத்திற்கு நேராக திறக்கிற குறுகிய வாசலின் வழியாக நுழைய முயலுங்கள். பலர் அதனுள் நுழைய முயல்வார்கள், ஆனால் அவர்களால் நுழைய இயலாது. அப்போது இதில் இயேசு பெருமான் அவர்கள் பரலோகம் அப்படின்னு சொல்கிறது இறைவனடி தான். ஏன்னா அங்கே தான் இறைவன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போது அதற்கு பேர் பரலோகம் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அவங்க ஒரு வழி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வழி ரொம்ப கஷ்டம். அதில் எல்லாராலையும் எளிதாக நுழைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே அந்த இறைவனடி, அந்த பரலோகத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு இயேசு பெருமான் பைபிளில் சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இஸ்லாமிய மதத்தில் இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஹத்தீஸில் ஒரு குறிப்பில் அல்லாவின் தூதர் அவர்கள் சீடர்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் செயல்களால் மட்டும் உங்களில் எவரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அவங்க சொர்க்கம் அப்படின்னு குறிப்பிடுறதும் அந்த இறைவனடி தான். அல்லாவின் இருப்பிடம், சுவர்கபதி, இறைவனடி எல்லாமே ஒன்று தான். அப்போ நீங்கள் பண்ணுற செயல்களால் மட்டும் உங்களால் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே ஒரு சீடர் அல்லாவின் தூதரிடம் ஒரு கேள்வி கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னா, அல்லாவின் தூதரே, அப்போ நீங்கள் கூட இல்லையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. சரி, எங்களுக்கு சொல்கிறீங்க, எங்களை மாதிரி தான் நீங்களும் தான் செயல்கள் செய்கிறீங்க, அப்போ உங்களாலையும் போக முடியாதா அப்படின்னு சீடர் ஒருவர் கேள்வி கேட்குறார். அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, அல்லாவின் கிருபையும் கருணையும் என்னை சூழ்ந்தாலன்றி நானும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அங்கே அல்லாவின் தூதருடைய பதில் என்னென்னா, உங்களுக்கு உரிய அதே ரூல்ஸ் தான் எனக்கும். நம்ம என்னதான் நல்ல செயல்கள் செய்தாலும் அதை தாண்டி அல்லாவினுடைய கிருபையும் கருணையும் நமக்கு தேவை. அது ரெண்டும் இல்லைன்னா எனக்கும் அது கிடைக்காது, நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு அவர்கள் சொல்லப்பட்டதாக ஒரு ஹத்தீஸ் குறிப்பு. அப்போது செயல்கள் போக அல்லாவினுடைய கிருபை வேணும். அப்போ இது அரிதிலும் எவ்வளோ அரிதான ஒரு செயல், அந்த சொர்க்கபதி அடைகிறது, அந்த இறைவனடி சேர்றது அப்படின்றத பற்றி இஸ்லாமிய மதத்திலையும் சொல்கிறாங்க. ஆக இப்போது 3 மேஜரான அந்த மதங்களும் என்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்குது அப்படின்னா, இறைவனடி சேருதல், அந்த சொர்க்கபதி சென்றடைதல் அப்படின்றது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. குறிப்பாக மரணம் அடைந்தால் அது நிச்சயம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்றத 3 மதங்களுமே ஒத்துக்கொள்ளுது. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ அரிதற்கரிதான இந்த ஒரு செயல், அதாவது இறைவனடி போய் சேர்ற இந்த செயல், இதற்கு முன்னாடி அவதரித்த பல ஞானிகளும் இறைவனிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்ட இந்த ஒரு செயல் ஒரு மனிதருக்கு நடந்து விட்டால், இந்த ஒரு ஜீவ பரிசு அவர்களுக்கு நடந்து விட்டால், அதில் நமக்கு துன்பப்படுறதுக்கு வேலை இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அருணகிரிநாதர் அவர்களே எனக்கு அந்த செயல் வேணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ அவங்களுக்குமே அது உத்தரவாதம் இல்லாதனால தான் எனக்கு அது நடக்கணும்னு வேண்டுறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு செயல் நமக்கோ இல்லை நம்மளுடைய உறவினர்களுக்கோ யாரோ ஒருவர் அந்த பதவியை அடைந்தால் அதில் நாம் வருத்தப்படுவதற்கு ஏதேனும் உண்டா அப்படின்றதற்கு அவரவர் சிந்தனைக்கு இதை நான் விட்டுறேன். இப்போ நம்ம சிந்திக்கணும். அப்போது இறந்தாலே இறைவனடி சேர்ந்து விட முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது. ஏன்னா அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் எல்லா மதமும் அதை பற்றி பேசியிருக்காது. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அதற்கு ஒரு மனிதன் பயங்கரமாக பாடுபட வேண்டும் அப்படின்றத உணர்த்துது. ஸோ நம்மளுடைய 2வது சந்தேகம், இறைவனடி சேர்ந்தால் வருத்தப்பட வேண்டுமா அப்படின்னா, இவ்வளோ ஒரு அரிதற்கரிதான இந்த ஒரு விஷயத்தை வேண்டி தான் அன்னைக்கு பல ஞானிகள் இறைவனிடம் வேண்டியிருக்காங்க. அப்போ அவ்வளோ கஷ்டமான ஒரு செயல் நமக்கு கைவரவானால் அது ஒரு வருத்தப்படக்கூடிய நிகழ்வு இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. நீங்களும் இதை சிந்திக்கலாம். சிந்தித்து உங்களுடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்னதான் அவங்க அந்த ஒரு பெரிய பதவி அடைஞ்சிருந்தாலும் அந்த தூளத்தளவில் நம்மளை பிரிந்த அந்த ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்க தான் செய்யும். அதை நானும் ஒத்துக்கிறேன்.
பட் ஸ்டில் அவங்க அடைஞ்ச ஒரு பதவி வந்து ஒரு பெரிய மகோன்னத பதவி. சரி, இப்போது ஒரு மனிதர் விட்ட கடைசி மூச்சுக்கு பின் அவர் இறைவனடி தான் சேர்ந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இறைவனடி சேர்ந்தார் அப்படின்ற இந்த செயல் எப்படி வந்து நடக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இப்போது நம்மளுடைய குறிக்கோள் இறைவனடி சேர வேண்டும், இவ்வளவுதான். அப்போது முதல்ல நாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவானது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்குது. இப்போது நம்ம எங்கே போகணும்? இறைவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். அதாவது இறைவன் அப்படின்றது அந்த பரமாத்மா. நான் அப்படின்னு இங்கே சொல்ல போகிறது ஜீவாத்மா. அப்போ அந்த ஜீவாத்மாவானது எங்கே இருக்குது? நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குது. என்னுடைய உடலுக்குள்ளே இருக்குது, அதே மாதிரி உங்களோட உடலுக்குள்ளே இருக்குது. இப்போ இறைவன் அப்படின்றது பரமாத்மா. இப்போ இந்த பரமாத்மா அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அங்கே போயிடலாம், கரெக்டாக? அப்போ இந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. வானத்துக்கு மேலே இருக்காங்களா, இல்லை மரத்துக்குள்ளே இருக்காங்களா, இல்லை மலைகளில் இருக்காங்களா, காடில் இருக்கிறாங்களா? இந்த இறைவன் எங்கே இருக்கிறார்? இந்த பரமாத்மா அப்படின்ற அந்த இறைவன் எங்கே இருக்கிறார்? அப்போது இதற்கு நமக்கு விடை வேணும்னா நம்மளுடைய வேத நூல்களில் நம்ம போய் பார்க்கணும். இப்போ பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் எல்லா உயிர்களின் இதயங்களிலும் நான் குடியிருக்கும் பரமாத்மாவாகவே இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் இருக்கிறேன், எங்கள் இதயங்களில் நான் இருக்கிறேன் அப்படின்றார். அப்போது மனிதனின் உடலுக்குள் தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்றத பகவத்கீதை நமக்கு சொல்லுது. இப்போ அடுத்து நம்ம பரிசுத்த வேதாகமம், அதாவது பைபிளில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது நம்ம தான் வந்து தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய உடல். அப்போ தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே தான் இருக்குது, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நம்மகிட்ட பைபிள் மூலமாக இயேசு பெருமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. சரி, இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே உள்ள திருக்குரான் வேதத்தில் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம், அன்றியும் அவன் பிடரியிலுள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம் அப்படின்னு திருக்குரான் வேதம் சொல்லுது. அதாவது இப்போது நம்மளுடைய மனசில் நம்ம வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியும், அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு குரான் வேதம் சொல்லுது. அப்போது நம்மளுடைய உடம்புக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு இஸ்லாமிய திருக்குரான் வேதமும் ஒத்துக்குது. இப்போ இந்த மதங்கள் மட்டுமல்லாமல் எல்லா மதங்களுமே இதே விஷயத்தை தான் சொல்லுது. அதாவது பரமாத்மா எனப்படுகின்ற இறைவன் நமது உடலுக்குள்ளே தான் வாசம் செய்கிறார். அதனால தான் அவங்களுக்கு பெயர் கடவுள். கடம் ப்ளஸ் உள், இந்த கடமாகிய உடலிற்கு உள்ளே இருக்கிறார் அப்படின்றது பொருள். அப்போது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா என்ன? நமது ஜீவனாகிய அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவிடம் போய் சேர வேண்டும். அப்போ அந்த பரமாத்மா எங்கே இருக்கிறாங்க? அவங்களும் உடலுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது நமது உடலில் உள்ள ஜீவாத்மா நமது உடலில் உள்ள அந்த பரமாத்மாவாகிய இறைவனிடம் இரண்டரை கலக்க வேண்டும். அப்படி கலந்தால் அதுவும் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும். அப்போ அந்த ஜீவனாகிய இந்த ஜீவவித்து நம்ம உடலுக்குள்ளேயே அடங்குவது தான் இறைவனடி சேர்வது. இந்த உடலுக்குள்ளே அந்த இறைவன் இருக்கும் இடத்தில் போய் இரண்டரை கலப்பது தான் இறைவனடி சேருவது. இதற்கு மாற்றாக அந்த உயிரானது உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் மரணம். அப்படி மரணம் அடைஞ்சிட்டாலே, அதாவது அந்த உயிரானது வெளியே பிரிஞ்சிட்டாலே அது இறைவனடி சேரலை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இறைவன் எங்கே இருக்காங்க? நம்ம உடலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஜீவன் எங்கே போகணும்? உடலுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனோட இரண்டரை கலக்க வேண்டும். அப்போ உடலுக்குள்ளேயே தங்க வேண்டும், உடலுக்குள்ளேயே அடக்கமாக வேண்டும், அடங்க வேண்டும். இதுதான் வள்ளுவபிரான் அவர்கள் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உயிரை தன்னுள் அடக்கியவர்களுக்கு, அதாவது உண்மையாகவே இறைவனடி சேர்ந்தவங்களுக்கு என்ன அடையாளம், எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, அந்த கடைசி மூச்சு விட்ட பிறகு அவர்களுடைய உடலில் ஒரு 10 அடையாளங்கள் இருக்கும். நம்ம அந்த 10 அடையாளங்கள் அப்புறம் இந்த மரணத்தில் உள்ள இந்த 2 வகையை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலில் இதுதான் நீங்கள் பார்க்குற முதல் பதிவாக இருந்தால் சுருக்கமாக அதை எப்போவுமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த 10 அடையாளங்கள் என்னென்ன? அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டார், அந்த உயிரானது பிரிஞ்சிருச்சு, இறைவனடி சேரவில்லை அப்படின்னா அவர்களுக்கு என்ன அடையாளம்? இல்லை உயிர் அவர்களுக்குள்ளே அடங்கிருச்சு, தன் உடலில் உள்ள அந்த இறைவனிடம்
அவர் இரண்டரை கலந்து விட்டார், மரணத்தை வென்று விட்டார், இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன அடையாளம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ முதல், உடலில் துர்நாற்றம். ஸோ இறந்தவருக்கு உடலில் துர்நாற்றம் வீசும், ஆனால் மரணத்தை வென்றவருக்கு இனிமையான நறுமணம் வெளிவரும். இரண்டாவது, அந்த ஜீவ வித்தானது சிதறுதல். அப்போ இறந்தவருக்கு அவரை படைத்த இந்த ஜீவ மித்து வெளியே சிதறிவிடும். ஆனால் மரணத்தை வென்றவருக்கு அந்த ஜீவ வித்தானது உள்ளேயே இருக்கும். அது வெளியே சிதறாதனால தான் அவங்களுக்கு அந்த துர்நாற்றம் அடிப்பது கிடையாது. மூன்றாவது அடையாளம் உடல் விரைப்பு. அப்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு தெரியும், அவங்களோட உடல் விரைச்சி போய் அப்படியே ஒரு மாதிரி சாலிடாக நிற்கும். நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக அதை எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் மரணத்தை வென்றவர், இறைவனடி சேர்ந்தவருடைய உடல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான்காவது அடையாளம் உடல் எடை. மரணம் அடைந்தவருடைய உடல் எடை சாதாரண எடையை விட கொஞ்சம் கூடுதலாக ஏறி இருக்கும். அது ஏன் அப்படின்னா அவர்களுடைய ரத்தம் உறைஞ்சு போனதுனால அந்த வெயிட்டானது கூடிரும். ஆனால் மரணத்தை வென்றவர், இறைவனடி சேர்ந்தவருக்கு உடல் எடை குறைஞ்சிரும். பூக்கூட போல் ரொம்ப லேசாக இருக்கும். ஈஸியாக நம்ம அவர்களுடைய உடலை தூக்க முடியும். ஐந்தாவது அடையாளம் உடல் வியர்க்குதல். அப்போ இறந்தவருடைய உடல் வேர்க்காது. ஆனால் இறைவனடி சேர்ந்தவர், மரணத்தை வென்றவருடைய உடலில் வேர்வை வரும். ஆறாவது அடையாளம் உடல் வெப்பம். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அவங்களோட உடம்பு சில்லுன்னு மாறிடும். ஆனால் மரணத்தை வென்றவர்கள், அந்த இறைவனடி சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு உண்டான அடையாளம் என்னென்னா உடலில் வெப்பம், அந்த சூடானது அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த ஜீவன் வெளியே போகலை, அந்த ஜீவன் உள்ளே தான் இருக்குது. அப்படின்னும் போது அந்த வெப்பமும் அதோடு சேர்ந்தே இருக்கும். ஏழாவது அடையாளம் அவர்களின் தொண்டையின் நிலை. இப்போ இறந்தவருக்கு நம்ம ஒரு சொட்டு ஜலம் அவர்களுடைய வாயில் நம்ம ஊற்றினாலும் அது உள்ளே போகாது, அது வெளியே வந்துடும். ஆனால் மரணத்தை வென்றவர்களுக்கு சாலையிலிருந்து காஷாய தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மெவெளிச்சாலையிலிருந்து கொண்டு வந்து அவர்களுடைய வாயில் கொடுத்தா அவர்கள் அந்த நீரை அருந்துவார்கள். எட்டாவது அடையாளம் கால் விரல்கள் மற்றும் கை விரல்களில் உள்ள ஒளி. அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொடக்கு போட்டாலாம் சத்தம் வராது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி கையும் கால்களும் உறைஞ்சி போய் விரைச்சி போயிருக்கும். ஆனால் மரணத்தை வென்றவர்களுக்கு கால் விரலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கை விரல்களாக இருந்தாலும் சரி, நம்ம சொடக்கு போட்டால் சத்தம் வரும். ஸோ ஏன்னா உயிர் உள்ள இருக்குது. ஒன்பதாவது அடையாளம் உடல் குறைகள். இப்போது ஒருத்தங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு ஆறாத புண்ணோ இல்லை இதுவோ இருந்தாலோ அது மேற்பட்டு இன்னும் அக்ரவேட் ஆகி அது அப்படியே தான் இருக்கும். இது மரணம் அடைந்தவர்களுக்கு அது இன்னும் சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக கூட போகும். ஆனால் மரணத்தை வென்றவர்களுக்கு அந்த உடல் குறைகள் என்ன இருந்தாலும் அது அவர்கள் ஜீவ பிரயாணமான பிறகு அது எல்லாமே அப்படியே குணமாகிவிடும். இது எல்லாமே செயலில் இன்றைக்கும் நடக்கக்கூடியது. இதுதான் இறைவனடி சேர்ந்தவருக்கும் மரணமடைந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம். கடைசி 10வது அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடையாளம் உடலின் அழிவு. ஒருவர் மரணமடைந்து விட்டார் அப்படின்னா அவர்களுடைய உடல் அழிந்துவிடும். அதை மண்ணில் போட்டால் ஒரு 5 நாள் 10 நாள் அது டீகம்போஸ் ஆயிரும். ஆனால் மரணத்தை வென்ற ஒருவர் தன் ஜீவனை தனக்குள் அடக்கி தன் உடம்பிற்குள் உள்ள அந்த இறைவனிடம் இரண்டர கலந்த ஒருவரின் உடல் அழியாது. அது எத்தனை வருஷமானாலும் அவர்களுடைய உடலை மண் தீண்டாது. இந்த 10 வித அடையாளங்களையும் இந்த உலக மக்களுக்காக பகிரங்கமாக வெளிப்படுத்தினது பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் மட்டுமே. இந்தளவுக்கு பகிரங்கமாக அவர்களுடைய வேத நூலில் ஆரம்ப பகுதிகளிலே இதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏனென்றால் இந்த செயல், இந்த மரணத்தை வெல்லும் செயல் இன்று மெய்வெளிச்சாலையில் ரொம்ப பகிரங்கமாக தெய்வம் அவர்களை நம்பி வர்ற எல்லோருக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட செயல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாராவது மெய்வெளிச்சாலையை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அடுத்த முறை ஒரு ஜீவப்பிரயாண நிகழ்வு வரும்போது உங்களையும் கூட்டிகிட்டு போய் காட்ட சொல்லுங்கள். அப்போ போய் நீங்கள் நேர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 10 வித அடையாளங்களும் எப்படி அவர்களுடைய உடலிலிருந்து வெளிவருது, எப்படி அவர்கள் மரணத்தை வென்றார்கள், எப்படி அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள், அசலாகவே இறைவன் எப்படி சேர்ந்தாங்கன்றதை நமக்கு பார்க்கும் பொழுது இன்னும் திட்டவட்டமாக புரியும். எனவே இறைவனடி சேர்ந்தார் அப்படின்ற இந்த சொல்லுக்கு பின்னாடி உள்ள அசலான பொருள் மற்றும் செயல் இதுதான். உயிரானது அவர்களது உடலை விட்டு பிரியாது.
உள்ளேயே உள்ள அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிவிடும், அடங்கும், அவர்கள் அமரர்கள் ஆவார்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம நேரில் பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பதவியை அடைந்தவர்களை நேரில் காணும் பொழுது நமக்கு அங்கே வருத்தம் வராது, நமக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் உள்ளம் பூரிப்பும் தான் நமக்கு ஏற்படும். அப்போது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்ற ஒரு செயல் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை அப்படின்றத நம்ம செயலளவுலையும் நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி வேற ஒரு சொல்லும் அதனுடைய உண்மையான பொருளும் செயலையும் சொற்களும் செயலும் அப்படின்றத தொடரில் 3வது பதிவாக அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.